அதன் மூலமாக உங்களது இருவருக்கும் பொன்னான தினமாக அமையக்கூடிய உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் சிறந்த காதல் மற்றும் எனர்ஜியுடன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறோட வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் அகவை தினமாக கொண்டாடக்கூடிய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு இழைக்காமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு பூர்ணமான கடவுள் அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் இன்றைய தினம். இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையிலேயே வீட்டு வாசல்ல இருந்து விளக்கு வைப்பது நல்லது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாளுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராசியாதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானும் 9ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கொஞ்சம் திசை மாறி போனாலும் தொடர்ச்சியான பாசிட்டிவ் சிந்தனைக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் பெரிய அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நல்ல நன்மைகள், நீங்கள் நினைச்ச விஷயங்கள்ல நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே முயற்சி பண்ணுங்கள். மாணவர்கள் கல்வி தொடர்பான, உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் திருமண யோகம் கூடி வந்துள்ளதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அது குறித்த திட்டங்களை, செயல்பாடுகளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றலாம். இந்த தினம் வியாபாரத்தை நீங்க விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, அல்லது தொழில் முன்னேற்றத்திற்காக ஏதாவது காரியங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, இன்றைய தினம் நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல சிந்தனைகள் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. புதுசாக தொழில் விரிவுபடுத்தணும் அப்படின்னா, புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. எனவே வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சி, மாணவர்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் உதவிகள் மூலமாக உங்களது தேவைகள்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் அவங்க வாழ்க்கையை விட அதிகமாக நேசிக்கும் நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சிகள் உண்டு. ஆனாலும் உடல் நலனில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. செலவுகள் கொஞ்சம் கூடலாம், அனைவரும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. முக்கியமாக திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னாலும் சரி, நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதிகள் கிடைக்கும். உங்களது தன்னம்பிக்கையை இன்றைய தினம் டெஸ்ட் செய்யப்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில வேலைகள் ரொம்ப மெதுவாக நடக்கலாம். அதனால இங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி நீங்கள் அமைதி தரக்கூடிய தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். அல்லது இறை வழிபாடுகள், கோயிலுக்கு போகிறது போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்வது உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் செய்வது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் சிறந்த காதலுடன் சிறந்த எனர்ஜி மிக்கவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இல்வாழ்க்கையில் அன்பு பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. நாள் முழுவதும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மேன்படி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை, ஆல் பட்டனை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல நமது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் பெற முடியும். ஸோ தினசரி ராசி பலன்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களை மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் கிரீன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்று தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் உண்டுங்க. வியாபாரிகளுக்கு ரொம்ப ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். உங்களது காரியங்களில் சிறப்பாக நடைபெறும். கொஞ்சம் லேட்டானாலும் உங்களது மன திருப்தியோடு நடைபெறுங்க உங்கள் காரியங்கள். உங்களது வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது திட்டமெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகுங்க. வியாபாரத்துக்காக நீங்கள் போட்ட பெரும்பாலான திட்டங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இது வரைக்கும் இருந்திருந்த சில குழப்பமான சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வித்தியாசமான சில முயற்சிகள் நீங்கள் செய்து பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க. இந்த தினம் உடன் பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்குது. எனவே ஆதரவு பெருகும் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் இன்றைய தினம் தருவாங்க. இன்றைய தினம் எதிர்பாராத சில இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன திருப்தியும் மன மகிழ்ச்சியும் அதிர்ச்சியான நல்ல ஒரு ஆனந்தமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்புறவுகள் இன்று மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் உருவாகுங்க. ஏற்கனவே இருக்கிற நண்பர்கள் கூட நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெற உறுதுணையாக இருப்பாங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்கள் நண்பர்களை அனுசரித்து போங்க. இந்த தினம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது மீனாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக ஆன் டைமில் தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.